ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செயின்ட் ஜோசப் ஆஃப் லியோனிசா. 1556 இவர் பிறந்திருக்காரு. இவருக்கு சின்ன வயசுலேயே கடவுளுக்காக நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான தாகம் இருந்திருக்கு. அந்த தாகத்தினால அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் பெரியவங்க ஆனதுக்கப்புறமா கப்பூச்சின் துறவியாக ஆகியிருக்காரு. அவர் நிறைய ஏழைகளுக்கு உதவி செஞ்சுருக்காரு, நற்செய்தி பணியாற்றியிருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு டாஸ்க் வருது. அவர் என்ன பண்ணுன்னா, அவர் இங்கிருந்து துருக்கி நாட்டுக்கு பயணம் செய்யணும். அங்கே போய் அவர் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அங்கே போனோன்னே அவருக்கு அந்த ஊழியம் சாதாரணமாக இருந்துச்சா? இல்லை. அங்கே போனவுடனே நிறைய பிரச்சனை. அங்கே இருக்க ராஜா சொல்கிறாரு, நீ வந்துட்டு இந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது, ஏன்னா அங்கே கிறிஸ்தவர்களை அடிமைத்தனம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்து அவர்களை அன்பு செஞ்சு முக்கியமாக அருட்சாதனங்களை அந்த கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்குறாரு. ராஜா கோவப்பட்டு இவரை போட்டு அடித்து இவரை குடும்பப்படுத்தி இவரை கொல்ல முயற்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை கூட இவர் நல்லபடியாக தப்பிச்சு ஊர் திரும்புகிறாரு. இதை பார்த்த மக்கள் இது ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பி வந்ததுக்கப்புறமும் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்கிறாரு. நல்ல முறையில் 1612 இவர் மரணம் அடைகிறாரு. இப்போது பெனடிக்ட் தி 14 அவர்களால் இவர் புனித நிலைக்கு 1746 உயர்த்தப்படுறாரு. இவரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, என்ன நடந்தாலும் சரி கிறிஸ்துவுக்காக நம்ம தாகமாக ஊழியம் செய்யணும், அவருக்காக வாழணும். செயின்ட் ஜோசப் லியோனிசா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Thank you, Jesus. Ave Maria, Ave Maria.